யாரோ சொன்னாங்கன்னு போட்டேன் சார், இப்படிதான் இருக்கு என் போர்ட்ஃபோலியோன்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயும் போடாம ஸ்ட்ரக்சர்டா உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏத்த மாரி பண்ணாதான் உங்களால உங்க கோல அச்சீவ் பண்ண முடியும். இப்பலாம் நெறைய பணம் வந்துச்சு, நெறைய செலவு பண்ணிட்டேன். இந்த வேலை, அந்த வேலைன்னு. இது அப்போத்துலேருந்து போட்டிருந்தா இப்ப என்கிட்ட இவ்ளோ லட்சம் வந்திருக்கும். இல்ல 1 கோடி கூட சேர்த்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இன்வெஸ்டிங் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ்பென்சஸ்ன்றத தாண்டி ஏர்ன் பண்ண உடனே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடும். போன வருஷம் ரிட்டர்ன்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி தராது. இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அதே மாதிரி தராது. அது ஒரு சைக்கிள். ஸோ எஃப்டி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. வருஷம் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் எஃப்டில கொடுக்க முடியும், பாண்டு பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேரண்டி பண்ண முடியாது. என்கிட்ட கேட்குறவங்களும் கண்டிப்பா வந்துருமானா கண்டிப்பாலாம் சொல்ல முடியாது. டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன மாசம் டாப் 10 ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் 30 வயசுல இருந்து 40 வயசு இருக்கவங்க என்னென்னலாம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. இந்த வாரம் இந்த வயசுல இருக்கவங்க பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக்ஸ், காமனான மிஸ்டேக்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ்ல நான் அப்சர்வ் பண்ணது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் மார்க்கெட்ல என்னென்னலாம் நடக்குதோ நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபெலோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசும்போது கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் இந்த வீடியோல. ஸோ வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எவ்ரி டைம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை காமிக்கணும், ரிவ்யூ பண்ணணும், இல்லனா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கு, ஃபில் அப் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். ப்ராப்பரா இன்னில இருந்து மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ போயிடுவோம். டாப் 10 மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் டூ மெனி ஃபண்ட்ஸ். அதாவது இந்த என்எஃப்ஓ வந்துச்சு, நான் இதுல போடுறேன். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, அதுக்காக இந்த என்எஃப்ஓல போடுறேன், இல்ல இந்த ஃபண்ட்ல போடுறேன். ஆனா அப்பப்போ வர பணத்தை ஒன்னுத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6 மந்த்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 இயர்ல ஸ்டாப் பண்ணிட்டு பணத்தை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஓவரால் போர்ட்ஃபோலியோவே வந்து ஒரு 5-6 ஃபண்ட் இருக்கும். அண்ட் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. யாரோ சொன்னாங்கன்னு போட்டேன் சார், இப்படிதான் இருக்கு என் போர்ட்ஃபோலியோன்னு காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயும் போடாம ஸ்ட்ரக்சர்டா உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏத்த மாதிரி பண்ணாதான் உங்களால உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்ல போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஃபண்டுல 5,000 ரூபாய் 10,000 வரையும் போடலாம். பட் ஆனா எவ்வளவு பணம் போட போறீங்கன்றத பொறுத்து 5,000 10,000 ஒரு ஃபண்டான்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்பதான் 2000 ஸ்டார்ட் பண்றீங்களா, ஒண்ணுத்துல போடுங்க. நிறைய பேர் வந்து 500 4 ஃபண்ட்ல போடுவாங்க, 1000 2ல போடுவாங்க. அதெல்லாம் டைவர்சிஃபிகேஷனே கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங் இன் டூ மெனி ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இதுதான் நம்பர் 1 மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் வந்து எனக்கு டைம் இருக்கு, பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வீட்ல வைஃப் சொல்லுவாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சொல்லும்போது வைஃப் கேட்க மாட்டாங்க. மாத்தி மாத்தி டைம் இருக்கே அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இந்த வேலை இருக்கு, இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது முடியட்டும் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க. இதுக்கு எண்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் 5 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸே பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் நிறைய பணம் இருந்துச்சு, நிறைய செலவு பண்ணிட்டேன், இந்த வேலை அந்த வேலைன்னு. இது அப்போத்துல இருந்து போட்டிருந்தா இப்ப என்கிட்ட இவ்வளவு லட்சம் வந்திருக்கும், இல்ல 1 கோடி கூட சேர்த்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ டைம் இருக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அண்ட் டைம் போச்சுன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் பயங்கரமா போகும். ஏன்னா மணிக்கு தேவை டைம் தான், ரொம்ப பணம் தேவையில்லை. கொஞ்சம் பணம் நிறைய நேரம் இருந்ததுன்னா நிறையவே கம்பவுண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டாவது மிஸ்டேக்கும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் வாட் இஸ் லெஃப்ட். அதாவது எனக்கு மாச சம்பளம் வருது, இல்ல பிசினஸ்ல இருக்கும் அப்படின்னாலும் வர பணம் எங்க போகுதுன்னே தெரியல, நிறைய செலவுகள் இருக்கு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, இல்ல 3 மாசம் ஆகட்டும், இந்த மாசத்துல ஒண்ணுமே இல்ல, அடுத்த மாசமும் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் தாண்டி என்கிட்ட ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன்ல நம்மளே ட்ராப் ஆயிடும். சோ சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதுன்ற சிச்சுவேஷன் எப்பவுமே இருக்கும். முதல்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஈவன் 500 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், 100 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இன்வெஸ்டிங் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ்பென்சஸ்ன்றதை தாண்டி ஏர்ன் பண்ண உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அதாவது மாச சம்பளம் வருதா, இல்ல பிசினஸ் பர்சன் இருந்தா 1ஆம் தேதி ஏதோ ஒரு பணம் எடுக்கிறீங்களா, 5ஆம் தேதி எடுக்கிறீங்களா, முதல் செலவு உங்களுக்கானதா இருக்கணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாமே உங்களுக்கு பணம் வந்து நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சேசிங் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்லைன் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன், பிளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா போன வருஷம் ஸ்மால் கேப் போட்டுச்சுன்னு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்மால் கேப் கரெக்ஷன் ஆகும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2026ல குளோபல் ஃபண்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. பட் அது ஏதாவது கரெக்ஷன் ஆச்சு அடுத்த வருஷம்னா, அடுத்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்ல அடுத்த வருஷம் கரெக்ஷன் ஆகுதுன்னும் போது உங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவா இருக்கும். இது வந்து இப்போ இல்லைங்க, லாஸ்ட் 4-5 இயர்ஸா இதுதான் நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் ரிட்டர்ன்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி தராது. இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அதே மாதிரி தராது. அது ஒரு சைக்கிள். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல போகுதுன்னா கீழே வரும், திருப்பி மேல போகும்போது அதை விட ப்ரீவியஸ் ஆகிய விட அதிகமா போகும். அப்ப நீங்க அந்த கம்ப்ளீட் சைக்கிள் வெயிட் பண்ணணும். அதனாலதான் உங்க கோல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டடா இருங்க அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. 5வது வந்து ட்ரீட்டிங் லைக் எஃப்டி. அதாவது எஃப்டி மாதிரி நீங்க போட்டுட்டு 1 இயர்ல பார்த்து ரிட்டர்ன்ஸ் வரல. இப்போ ஒருத்தர் வந்து சார் நான் பாண்ட்ல போடணும் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போடுறீங்கன்னு மெதுவா கேட்கிறேன். இல்ல சார் வீட்ல ஒய்ஃப் சொல்லிட்டாங்க மார்க்கெட் வந்து டவுனா இருக்கு 2 வருஷமா ரிட்டர்ன்ஸ் இல்ல. இனிமேல போடுறதுக்கு பயமா இருக்கனால பாண்ட்ஸ்ல போடலாம். எப்படி எதுக்கு பாண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வருமாமே யூடியூப்ல பார்த்திருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் யாரோ சொன்னதை வச்சு நீங்க பண்றதுக்கு பதில் இப்போ உங்க லைஃப் சிச்சுவேஷன் கரெக்டா அப்படின்னு கேட்டா தெரியல. அதுவும் ஏன்னா அவரோட ஏஜ் வந்து லெஸ் தென் 40 அப்படின்னும் போது அப்புறமா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க பசங்க எஜுகேஷனுக்கு இப்போ இது மாதிரி பண்ணீங்கன்னா லம்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் அப்படின்னும் போது அதுக்கு 10 வருஷம் ஆக போகுது. நீங்க வருஷம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லும் போது தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எம்எஃப்லயே கண்டினியூ ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எஃப்டி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. வருஷம் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் எஃப்டில கொடுக்க முடியும். பாண்டு பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேரண்டி பண்ண முடியாது. என்கிட்ட கேட்கறவங்களும் கண்டிப்பா வந்துருமானா சார் கண்டிப்பாலாம் சொல்ல முடியாது. பிக்சடா இது 14-15% கால்குலேட் பண்ண முடியாது. வரலாம் அப்படின்னு தான் நானும் சொல்றேன். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த வருஷம் 40% கொடுக்கும். அடுத்த வருஷம் 10%, அதுக்கு அடுத்த வருஷம் நெகட்டிவ். ஓவராலா 3 வருஷத்துல கண்டிப்பா 15-20% இருக்கணும் போது தான் புரியும். இதை தான் வந்து ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் சொல்லுவாங்க. ஸோ எஃப்டி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் வித்தவுட் அ கோல். நான் சொன்ன மாதிரி போட்டிருப்பாங்க 2 வருஷம் ஆச்சு ஒரு பணம் சேர்ந்துருச்சு ஏதோ ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு எடுத்துருவாங்க. இன்னும் 1 வருஷம் ஆச்சு பணம் சேர்ந்திருக்கு அடுத்த செலவுக்கு எடுத்துருவாங்க. 5 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அக்கௌண்ட்ல 5 லட்சத்தை தாண்டி இருக்காது. இத்தனைக்கும் மாசம் 10,000 ரூபாய். கிட்டத்தட்ட அவங்க அப்படியே கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா போட்ட பணமே 6 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். அதோட மதிப்பு வந்து 8-9 லட்சத்துக்கு மேல இருந்திருக்கும். ஆனா அப்பப்போ வித்ட்ரா பண்றதுனால அக்கௌண்ட்லயே வந்து ஒரு சில லட்சங்கள் கூட இருக்காது. இதுதான் வந்து நிறைய பேர் பண்ற தப்பு. ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க. உங்க கோல் என்ன? பசங்க படிப்பா, ஒரு வீடு வாங்கணுமா, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, ரிட்டையர்மெண்ட்டா, அது ஆரம்பிக்கும் போது அது கண்டினியூஸா அந்த டைம் பீரியட் முடியிற வரைக்கும் அது 5 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், இல்ல 15 வருஷமா இருக்கலாம். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுது. நிறைய பேர் லாஸ்ட் 1 இயரா என்கிட்ட கேட்கறது சார் மார்க்கெட் இப்படி இருக்கு ஒரு 3 மாசம் நிறுத்திக்கிட்டோமா, ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றது. பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நீங்க வந்து 100 ரூபாயில வாங்கின ஒரு யூனிட் பிரைஸ் வந்து 90 ரூபாய் வந்திருக்கும், 80 ரூபாய் வந்திருக்கும். திடீர்னு அந்த வாரம் இன்னொரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் 75 ரூபாய் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எஸ்ஐபி போடும்போது தான் 100 ரூபாயில இருந்தது 75 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. நீங்க கம்மியா வாங்க முடியும். இப்ப நம்ம பிளிப்கார்ட் டிஸ்கவுண்ட், அமேசான் டிஸ்கவுண்ட்ல போய் இவ்வளவு ரூபாய் வித்தது இப்ப இவ்வளவு கம்மியா இருக்குன்னு வாங்குறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க அப்ளை பண்ண முடியும். சோ இது வந்து உங்க 75 ரூபாய் என்ஏவி வந்து 100 ரூபாய் ஆச்சுன்னா உடனே 6 மாசத்துல உங்களுக்கு லாபம் தான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட் கரெக்ஷன் அப்பதான் நடக்கும். சோ எஸ்ஐபியை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க. மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ இன்னும் முடிஞ்சா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அண்ட் யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா இன்னொரு 5 வருஷம் இருக்கு. மார்க்கெட் கரெக்ஷனா இருக்கு. தாராளமா முதலீடு பண்ணுங்க. கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிற பணத்தை தாராளமா முதலீடு பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க சம்பளம் அதிகமாகலன்னா கவலைப்படுவாங்க. சம்பளம் கண்டிப்பா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷமோ ஒரு 5% 10% இன்க்ரீஸ் ஆனாதான் நம்மளால இன்ஃபிளேஷனை சமாளிக்க முடியும். அதை தாண்டி நீங்க ஆரம்பிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 500 1000 5000 ஆரம்பிக்கும் போது வருஷம் ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட்டாலும் சரி இல்ல இன்னொரு எஸ்ஐபின்னு வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அப்பதான் வந்து உங்களால ஃபியூச்சர் லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதனால இதை கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படியே அதை வந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஈஸியா உங்களால இந்த ஃபியூச்சரை உங்க கைக்குள்ள வச்சுக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க, காமிக்கிற ஃபார்ம்லாம் சைன் பண்ணிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் தெரியும், பேங்க்ல இருந்து லெட்டர் வந்த பிறகு பண்ணது எஸ்ஐபி இல்ல யூலிப் பாலிசி. இன்சூரன்ஸ் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. இன்சூரன்ஸ் மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா உங்க கவரேஜ் அதிகமா இருக்கும். யூலிப் பாலிசிலாம் எடுத்தீங்கன்னா கவரேஜ் கம்மி, கட்டுற பிரீமியம் அதிகம், வெயிட் பண்ண வேண்டிய டைம் அதிகம், கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதெல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இன்சூரன்ஸ் தனியா வச்சுக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க. சோ தட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, கேபிட்டல் அலோகேஷன் கம்மி, சார்ஜஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ஓவரால் ரிட்டர்ன்ஸும் நீங்க உங்க மத்த ப்ராடக்ட்ஸை விட அதிகமாவே இருக்கும். ஃபைனல் பாயிண்ட் இக்னோரிங் அசெட் அலோகேஷன். அதாவது வந்து எல்லாத்தையும் வீடாவே வாங்கியிருப்பாங்க, இல்ல பிளாட்டாவே வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நகையா தங்க காயின்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க. இது பிசிக்கல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கண்டிப்பா தேவை இல்லைன்னு சொல்லல. வீடுன்னு வாங்கின பிறகு இன்னொரு வீடு வாங்கி ரெண்டல் இன்கம் இல்ல கமர்ஷியல் ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அது வேற விஷயம். அது வர ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏதோ வருது பிக்ஸடா வருது இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ஃபியூச்சர்ல வந்து எஸ்டபிள்யூபி பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, ஸோ ரெண்டல் இன்கம் வேணுமா இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணுமான்னு கால்குலேஷன் கம்பேர் பண்ணி தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லைன்னா நான் வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் வச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் தான் தெரியுது, கோல்டு மட்டும் தான் வீட்டில் சொல்றாங்க அப்படின்னா அதை தாண்டி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கண்டிப்பா உங்க அசெட் அலோகேஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மெஜாரிட்டி இப்பதான் பண்ண வராங்கன்றதுனால இதை ப்ரிஃபர்ட் ஆப்ஷனா நான் சொல்றேன். இந்த மாதிரி
இந்த டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக்ஸ்லாம் நெறைய பேர் பண்ணுவாங்க. இத அவாய்ட் பண்றது கண்டிப்பா முக்கியம். இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ப்ராப்பரா கைடன்ஸோட பண்ணணும்னா, கூகுள் ஃபார்ம் கீழ இருக்கு. அத ஃபில் அப் பண்ணுங்க. இதே வீடியோவ உங்களோட ஃபிரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களும் உங்களோட சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றத ஆரம்பிக்கட்டும்.